கள்ளக்குறிச்சி மலைக்கோட்டலத்தில் இரண்டாவது மனைவியும் அவரது காதலனும் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டாவது மனைவி லட்சுமி மற்றும் அவரது காதலன் தங்கராசுவை தலை துண்டித்து கொலை செய்த கொளஞ்சி துண்டிக்கப்பட்ட தலையை சாக்குப்பையில் வைத்துக் கொண்டு பேருந்தில் பயணம் செய்த கொளஞ்சி அது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டல் பகுதியைச் சேர்ந்தவர் கொளஞ்சி. இவரது இரண்டாவது மனைவி லட்சுமியுடன் கொளஞ்சி வாழ்ந்து வந்த நிலையில் லட்சுமிக்கு தங்கராசு என்பவருடன், அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராசு என்பவருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு லட்சுமியும் தங்கராசும் கொளஞ்சி வீட்டு மொட்டை மாடியிலே தனிமையாக உல்லாசத்தில் இருந்திருக்கிறார்கள். இதனை கண்ட ஆத்திரமடைந்த கொளஞ்சி அவரது வீட்டு மொட்டை மாடியிலேயே 2 பேரின் கழுத்தை கொடூரமாக வெட்டி அங்கேயே அவர்களை சடலமாக்கிவிட்டு 2 பேரின் தலையை தூக்கி கொண்டு இந்த மலைக்கோட்டலத்தில் இருந்து தனது டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்துல இந்த சங்கராபுரம் வரை வந்து, கள்ளக்குறிச்சியிலிருந்து அந்த சங்கராபுரம் வரை வந்து அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் பயணம் செய்து திருவண்ணாமலையிலிருந்து மீண்டும் பேருந்து மாறி வேலூர் வந்து வேலூரிலிருந்து மத்திய சிறைக்கு சென்றிருக்கிறார். அதாவது வேலூர் மத்திய சிறைக்கு சென்று நான் வந்து இருவரையும் கொலை செய்துவிட்டு வந்துவிட்டேன், என்னை சிறையில் அடையுங்கள் என்று அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் கூறியிருக்கிறார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக சிறைக்கு தகவல் அளித்தனார்கள். அந்த சிறைத்துறை அதிகாரிகள் உடனடியாக பாகாயம் காவல்துறைக்கு தகவல் அளித்தார்கள். அதன் பேரில விரைந்து வந்த ஏஎஸ்பி தனுஷ்குமார் மற்றும் பாகாயம் காவல்துறையினர் விரைந்து வந்து கொளஞ்சியை கைது செய்து அவர் பேக்கில் வைத்திருந்த 2 தலைகளையும் பறிமுதல் செய்தனார்கள். பின்னர் தலையோடு கொளஞ்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட வஞ்சரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் கொளஞ்சி தனது மனைவியும் கள்ளக்காதனின் தலையும் வெட்டி அந்த வேலூர் மத்திய சிறைக்கு எடுத்து வந்தது குறித்து அவரை கொளஞ்சியை நடித்து காண்பும்படி போலீசார் கூறியதை அடுத்து கொளஞ்சி வேலூர் மத்திய சிறைக்கு வந்து அந்த தலையோடு வந்து தான் இவர்தான் கொலை செய்துவிட்டு வந்தேன் என்று அங்கு நடித்து காண்பித்தார். மத்திய சிறைவாசலில் அவர் நடித்து காண்பித்தார். அதனை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினரும் இந்த வேலூர் பாகாயம் காவல்துறையினரும் வாக்குமூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்துல 2 முறை அவர்கள் தனிமையில் இருந்ததை கொளஞ்சி பார்த்ததாகவும், அதன் பின்னாரே வந்து அவருக்கு தன்னை மீறி கோபம் வந்துவிட்டதாகவும், அதனாலே இருவரின் தலையும் நான் வெட்டி நேராக இங்க சிறைக்கு வந்துவிட்டேன் என்றும் அவர் வந்து போலீசாரிடம் வாக்குமூலம் தெரிவித்தார். தலையை வெட்டி இந்த நேராக வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு எடுத்து வந்த அந்த சம்பவம் வந்து இந்த வேலூர் பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.